அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பாதிக்கு பாதி மாறும் இல்லையா? இப்போ ஆங்கில மாதத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 15ஆம் தேதி போல் பார்த்திங்கன்னா ஒரு சில கிரகங்கள் மாறும். அதாவது தை முடிஞ்சு அடுத்த மாதம் தமிழ் மாதம் வரும்போது அந்த இது மாறும். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி முழுக்க அப்படியே தான் இருக்குது. என்ன கிரக நிலைகள் புதுசாக வந்திருக்குதோ, ஆரம்பத்தில் என்ன கிரக நிலைகள் வருதோ அப்படியே தான் இருக்குது. சூரியன் மற்றும் புதன் ரெண்டு மட்டும் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுது. இதுதான் இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நடக்கும். மெயினாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் அருமையான ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா எல்லா கட்டங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி வருது, 6ஆம் இடத்தை தவிர. ஓகேங்களா? 6ஆம் இடமும் முழு பாதகம் அப்படின்னு சொல்ல முடியாது. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு அது மட்டும்தான் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாருக்கும் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, தசாக்கு ஏற்ப மாறுபடும். மற்றபடி பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிற அமைப்பு, 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்துல தான் ஹைலைட்டு சுக்கிரன் ராகு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல எதுவும் கிடையாது. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு, 7ஆம் இடத்துல செவ்வாய், 10ல் கேது. இதுதான் பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தைரியம் அப்படின்றது பன்மடங்காக அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே இதை பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது, நம்ம இதை ஏதாவது பண்ணால் அது எதனா தப்பாக போயிடுமோ, இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இது பண்ணால் அவங்க எதனா தப்பாக நினச்சிப்பாங்களோ, இல்லை அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்களோ, நமக்கு பிரச்சனை கொடுத்துருவாங்களோ, இப்படியெல்லாம் எந்த யோசனையும் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் வரப்போகிறது கிடையாது. எடுத்தோமா கவுத்தமா டக்குன்னு அடித்தோமா வின் பண்ணோமா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் போகும். ஏன்னா 4ஆம் இடமும் நல்லா இருக்குது, 3ஆம் இடமும் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடமும் நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய மாதம் தான் பிப்ரவரி மாதம். 3ஆம் இடம் முதல்ல 3ஆம் இடம் நல்லா இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா? 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அவர் ஒரு நியூட்ரல் தான், பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த கும்பம் அப்படின்றதுனால. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் போய் மாதம் பாதிக்கு மேலே சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சனியோடு சேர்றார். ஓகேங்களா? ஸோ சூரியன், சனி, புதன் மூணுமே 10ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கும். அப்படின்றதுனால மூன்றுமே பார்த்திங்கன்னா பாவகிரகம். சூரியனும் பாவகிரகம், சனியும் பாவகிரகம். சூரியன் அரை பாபர்னு சொல்லுவாங்க, சனியும் பாவகிரகம். புதன் பாவியோடு சேர்ந்தால் அவரும் பாவி தான். ஸோ அப்படி இருக்கும்போது 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி மூன்றுமே இருக்கிறதுனால உங்களுக்கு எங்கிருந்தாவது உதவி அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அது ஒன்று. நீங்கள் உங்களுடைய தைரியம் அப்படின்றது வெளிப்படும். மனோபலம், மனோசக்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த சக்தி வெளிப்படும். பேரு புகழ் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஏதோ ஒரு வேலைக்காக பேரு புகழ் மற்றவர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தபடியாக 4ஆம் இடம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ ராகு சுக்கிரன், இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா இதை பற்றி நான் தனுசு ராசிக்கு ஒரு வீடியோ லேட்டஸ்ட்டாக போட்டேன். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இந்த ராகு சுக்கிரன் பார்த்திங்கன்னா 4 மாதம் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பிப்ரவரி மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? ஸோ இது ராகு சுக்கிரன் சேர்ந்த ஒரு அமைப்பு அப்படின்போது அது நிலபுலன்களை வாங்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூமி லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது 2 விஷயம். 4ஆம் இடம் அப்படின்னாவே வீடு மனை வாங்கும் யோகம், வண்டி வாகனம் வாங்கும் யோகம் அப்படின்னு அர்த்தம். அது 2 தான் மெயின். அதில் அது இல்லாமல் காரகம், அதாவது ஆதிபத்தியமும் நல்லா இருக்குது,
காரகத்துவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, செவ்வாயோட காரகத்துவம் தான் பூமி லாபம்னு அர்த்தம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து இடம் வாங்கி நிறைய இடம் வாங்கி போடுறவங்க, அவங்களாம் செவ்வாய் நல்லா வலுவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படியேப்பட்ட 5ஆம் இடத்துக்குரிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியாகிய உங்களுடைய செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டுமே காரகமும் நல்லா இருக்குது, ஆதிபத்தியமும் நல்லா இருக்குது அப்படின்னும்போது நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும், வாழ்க்கையில் வந்து நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அது. ஸோ இடம் வாங்குறது, வீடு கட்டுற சிந்தனைகள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து உதயமாகும். பணமே இல்லைன்னா கூட உதயமாகும். நடக்குதோ இல்லையோ அது அப்புறம் கதை. பணம் இருக்கிறவங்களுக்கு நடக்கும், பணம் பத்தாமல் இருக்கிறவங்களுக்கு பணம் திடீர்னு வந்து எங்கேருந்து வரும்னே தெரியாது, வந்து இடம் வாங்கி போகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். சுத்தமாக பணமே இல்லை அப்படின்னா வாங்குற பாசிபிள் இல்லை, நீங்கள் வாங்க போகிறதும் இல்லை, ஒரு சில பேருக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை வேலைக்கே போகாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கின வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லைனா வண்டி வாங்கணும் ஆல்ரெடி நான் 2-3 பேர் கமெண்டில் போட்டிங்க, 2 வீலர் வாங்கினேன், 4 வீலர் வாங்கினேன்னு சொல்லி போட்டிங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எஃபெக்ட் தான். ராகு சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல திக்பலம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது வீடு மனை வாங்குகிற யோகங்களை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஒரு கிரகம். ராகு சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆதிபத்தியம் நல்லா இருக்குது, காரகத்துவங்கள் செவ்வாயோட காரகத்துவங்களும் நல்லா இருக்குது அப்படின்போது நிச்சயமாக இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மட்டும் ஒரு சில கடன் தொந்தரவுகளையும் ஒரு சில பேர் கடன் தொந்தரவுகள் கொடுப்பார், ஒரு சில பேருக்கு நோய்களை கொடுப்பார், சில பேருக்கு ஹாஸ்பிட்டலில் போய் கொட்ட வேண்டியிருக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கே இல்லைனா கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது ஹாஸ்பிட்டல் செலவு ஏற்படக்கூடிய அதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சிலது கொஞ்சம் பேருக்கு கொடுக்கும், கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் நல்லதும் பண்ணும். ஓகேங்களா. வேலை செய்கிற இடத்துல ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டுட்டு ப்ரமோஷனை கொடுக்கும், அந்த மாதிரி பண்ணுவோம். அது இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்ததுனால ஒருத்தர் வந்து உங்கள் மேலே வந்து செம்ம டென்ஷனாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ரெண்டும் செஞ்சிட்ருக்கோம். அது பரவாயில்ல, இன்னும் 2-3 மாதம் எல்லாமே மாறிடும். குரு மாறினா எல்லாம் சரியாயிடும். ஆனால் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக கொடுத்து தான் எல்லாமே பண்ணும். ஓகேங்களா. ஸோ கொடுத்து உங்களுக்கு ஏதாவது இடம் வாங்குறது, பொருள் வாங்குறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டாகிட்டே சுமூக உறவோடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வழிவகுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்கும்போது உங்களோட தாயாரோட உடல்நிலை எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சுக்கிரன் ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். இதில் நெகட்டிவ் என்னென்னா, பருவ வயசில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்றவங்களுக்கு வந்து அவங்களுடைய கற்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்றது வந்து கற்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அது வந்து லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது, நான் ஜென்ரலாக அப்படி சொல்லுவாங்க எல்லோரும், ஆனால் அப்படி கிடையாது. அது 4ஆம் இடம் ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா. ஸோ அது ஒழுக்கம்ன்றது ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. ஓகேங்களா. அப்போ வந்து அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகேங்களா. அந்த இடத்துல ராகு சுக்கிரன் இருக்கிறது அப்படின்னா அது வந்து இடம் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் ஏன்னா அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெகட்டிவ்னு சொல்லணும்னா 4ஆம் இடத்துல ராகு சுக்கிரன், இது ஒன்று தான் நெகட்டிவ். ஃபினான்ஷியலாக மற்றது எல்லாம் சொத்து வாங்குறது, பொருள் வாங்குறதுலாம் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல, டீசெண்டாக விரும்பி ஏமாந்து போகிறது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுலேயும் எல்லாருக்கும் கிடையாது, முக்கியமாக ராகு தசையோ இல்லை ராகு புக்தியோ நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 10, 11, 12 அந்த 3 நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால தனுசு ராசிக்காரர்கள் அனைவரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சப்போஸ் வந்து அது வந்து தைப்பூச நாட்களாக வரும். ஓகேங்களா. அதாவது பிப்ரவரி மாதம் வரக்கூடிய அந்த சந்திராஷ்டமம் எப்போவுமே வந்து உங்களுக்கு தைப்பூச நாட்களாகத்தான் வரும். ஏன்னா அந்த பூச நட்சத்திரம் அப்படின்றது உங்களுக்கு 8ஆம் இடமாக வரும். அந்த ஒரு இதுக்கு போகிறவங்க, அதாவது வள்ளலாருடைய சத்தியஞான சபை வடலூர்லாம் போகிறவங்க அந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்படாமல் கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வாங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போதும் ரொம்ப அந்த 3 நாட்கள் 10, 11, 12 ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் வாய் கொடுக்காதீங்க. வீட்லேயும் சரி, வெளிலேயும் சரி.
அதே மாதிரி யோகா பயிற்சிகள், தவ பயிற்சிகள்லாம் தெரிஞ்சவங்க வந்து அந்த நாட்கள வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். தைப்பூசம் எப்பவுமே ரொம்ப பவரான நாள். அது மட்டும் இல்லாம சிவராத்திரி வரும். மகா சிவராத்திரி வரும் இந்த மாதம். ஸோ அந்த நாட்களும் ரொம்ப விசேஷமான நாட்கள். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வருது. ஸோ அந்த நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள். அந்த நாட்களில் செய்யக்கூடிய தான தர்மங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எதிர்பார்க்காம செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக பலன் உண்டு. உங்கள் கர்ம வினைகளை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வந்து அன்று செய்யக்கூடிய தான தர்மத்திற்கும் உண்டு. தவ பயிற்சிகள், யோக பயிற்சிகள் செய்கிறவங்களுக்கும் அது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதம்தான். உங்களுக்கு வந்து மற்றவங்களோட ஒத்து போகிறதும் எந்த பிரச்சனையும் இருக்காது. உடல் பிணிகளும் ஓரளவுக்கு சரியாகும். 3வது வந்து பார்த்திங்கன்னா நிலப்புலன்கள் வாங்குவதற்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் மற்றவங்களோடு சந்தோஷமாக சகஜமாக பேசி உருவாடுவதற்கும், ஏன்னா உங்கள் தைரியம் அப்படின்றது வெளிவருன்றதுனால எல்லாத்துக்குமே இந்த பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.